உலக வரிக்குதிரை தினம் எப்பொழுது, ஏன்? உலக வரிக்குதிரை தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுது, ஏன் கடைபிடிக்கப்படுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வரிக்குதிரைகள் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த ஜனவரி 31ஆம் தேதி உலக வரிக்குதிரை தினமாக கடைபிடிக்கப்படுது. இப்போ நம்ம இந்த வரிக்குதிரையை பற்றி பார்க்கலாம். ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட உயிரினம் தான் இந்த வரிக்குதிரைகள். இந்த வரிக்குதிரைகளில் மொத்தம் 3 இனங்கள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா கிரேவிஸ், சமவெளி, மலை அப்படின்னு 3 இனங்கள் இருக்குது இந்த வரிக்குதிரையில். இந்த வரிக்குதிரைகள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா கூட்டமாக வாழக்கூடிய உயிரினங்கள். இந்த வரிக்குதிரைகிட்ட ஒரு ஸ்பெஷல் பண்பு இருக்குது. என்ன பண்பு அப்படின்னா இந்த வரிக்குதிரைகளால் நின்றுக்கிட்டே தூங்க முடியும். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் குணம் கொண்டது தான் இந்த வரிக்குதிரைகள். இந்த வரிக்குதிரைகள் எதனால் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகுதுன்னு பாருங்கள். இப்போது இந்த வரிக்குதிரைகளை காக்கிறதுக்காக தான் வரிக்குதிரைகள் தினம் அப்படின்னு நம்ம ஜனவரி 31ஆம் தேதியை கொண்டாடுறோம். அப்படி பார்க்கும்போது இது சிலரால் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம வரிக்குதிரைகள் தினம் கடைபிடிக்கிறோம். ஏன் அப்படின்னா வருஷம் நமக்கு இந்த வரிக்குதிரைகள் தினம் அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்துவாங்க. அப்போ வரிக்குதிரைகளை பார்த்தீங்கன்னா நம்ம காக்க வேண்டும் அப்படின்ற நினைப்பு பார்த்தீங்கன்னா வருஷம் நமக்கு வரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த தினம் அப்படிங்கிறத நம்ம கொண்டாடுறது. சரி, இது எதனால் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகுது அப்படின்னு பாருங்கள். வேட்டையாடுதல். இந்த வரிக்குதிரைகள் பார்த்தீங்கன்னா மனிதர்களாலே வேட்டையாடப்படுது, விலங்குகளாலே பார்த்தீங்கன்னா வேட்டையாடப்படுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதனுடைய வாழ்விட மாற்றம், இதனாலே பார்த்தீங்கன்னா இது அச்சுறுத்தலுக்கு உள்ளாகுது. மனிதனாலையும் விலங்குகளாலேயும் பார்த்தீங்கன்னா இது அச்சுறுத்தலுக்கு உள்ளாகுது. அதனால் பார்த்தீங்கன்னா விலங்குகள் வரிக்குதிரைகளை வேட்டையாடுறது காட்டை பொறுத்த விஷயம். அது பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. வரிக்குதிரை பார்த்தீங்கன்னா சிங்கத்தினாலேயோ, புலினாலேயோ, சிறுத்தையினாலேயோ, கழுதை புலிகள் இந்த மாதிரியான உயிரினங்களால் பார்த்தீங்கன்னா வேட்டையாடப்படுது. அது பார்த்தீங்கன்னா இயற்கை, அதை ஒன்றும் நம்ம பண்ண முடியாது. அது காட்டை பொறுத்த விஷயம். ஆனால் மனிதர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வரிக்குதிரைகளை சேதப்படுத்தாமல் இருக்கலாம். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை வரைந்த அழகிய ஓவியமான இந்த வரிக்குதிரையை பாருங்கள். அந்த கருப்பு வெள்ளையில் சும்மா அப்படி ஒரு ஓவியம் வரைஞ்ச மாதிரி இருக்குது. அதனால் இயற்கை வரைந்த இந்த அழகிய ஓவியமான இந்த வரிக்குதிரைகளை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உலக வரிக்குதிரை தினமாக ஜனவரி 31ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்ம கடைபிடிக்கிறோம்.